லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். காண்பவரே, காப்பவரே, கருத்தாய் விசாரித்து நடத்தி வருபவரே, இந்த நல்ல மகிமை நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவரையிலும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த முடியாய் உம்முடைய நாமம் மகிமைவிட கர்த்தாவே இந்த தாவர ஸ்தலத்திற்குள்ளாய் நீர் எழுந்தருளபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பலத்தினாலும் கர்த்தாவே அறை கட்டுங்க. பாடல் பாடக்கூடிய பிள்ளைகளை மூடி மறைத்து கர்த்த மகிமைவிடுங்க. சபையார் உற்சாகமாய் பாட கர்த்தருடைய தயவுள்ள கர்மம் கருமையும் வெளிப்பட கர்த்தாவே மேகசல் அகதுவாலா சாட்சி பகுதியிலும் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரங்க தாவே காணிக்கை பகுதியிலும் தேவனுடைய வார்த்தையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை நடத்துங்க. கர்த்தாவே பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவ மகிமை வெற்றி சேர்க்கும்படியாய் தாழ்த்துகிறேன். கிருபைதாங்க ஆஸ்வதி இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ராஜாதிராஜன் இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே. நாலா தேசத்தில் உள்ளோரை நடந்து வாருங்கள், மேலோனேசு நாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள். நாலா தேசத்தில் உள்ளோரை நடந்து வாருங்கள், மேலோனேசு நாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள். ராஜாதிராஜன் இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே. நல்லவரோடு சொல்கிறேன் நாட்டார்களே நீங்கள், புன்னகையோடு நிற்பானே பூமொழி சூட்டுங்கள். நல்மனதோடு சொல்கிறேன் நாட்டார்களே நீங்கள், புன்னகையோடு நிற்பானே பூமொழி சூட்டுங்கள். ராஜாதிராஜன் இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே. இந்த நல்லேசத்தாலே ஏகமாய் கூடுங்கள், சிந்தையில் மகிழ்வடைந்து செம்முடி சூடுங்கள். இந்த நல்லேசத்தாலே ஏகமாய் கூடுங்கள், சிந்தையில் மகிழ்வடைந்து செம்முடி சூடுங்கள். ராஜாதிராஜன் இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே அவர்க்கே அல்லேலூயாவே. குற்றமில்லா பாலகரே கூடி குலாவுங்கள், வெற்றி வேந்தன் இயேசுவுக்கே வெண்முடி சூட்டுங்கள். குற்றமில்லா
மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. இயேசு என்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜன் தலைக்கு நன்முடி சூடுங்கள். இயேசு என்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜன் தலைக்கு நன்முடி சூடுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள், மகத்துவராசர் இவரை மாமுடி சூடுங்கள். சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள், மகத்துவராசர் இவரை மாமுடி சூடுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. இந்த தேசத்தார்களே ஏகமாய் கூடுங்கள், சிந்தையில் மகிழ்வடைந்து செம்முடி சூடுங்கள். இந்த நல் தேசத்தார்களே ஏகமாய் கூடுங்கள், சிந்தையில் மகிழ்வடைந்து செம்முடி சூடுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. குற்றமில்லா பாலகரே கூடி குழாவுங்கள், வெற்றி வேந்தர் இயேசுவுக்கே வெண்முடி சூட்டுங்கள். குற்றமில்லா பாலகரே கூடி குழாவுங்கள், வெற்றி வேந்தர் இயேசுவுக்கே வெண்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. இயேசு என்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜன் தலைக்கு நன்முடி சூடுங்கள். இயேசு என்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜன் தலைக்கு நன்முடி சூடுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே.
சூட்டுங்கள். சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள். மகத்துவர் ஆசரிவரை மாமுடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே சுயேசு மகாராஜன். அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகாமாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. செய்குவின் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவின் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. இந்நாள் வரையும் காத்த கரமே, இந்நாள் வரையும் காத்த கரமே. ஜீவானிதமும் போற்றுவே, ஜீவானிதமும் போற்றுவே. என்றும் தூதி ஏற்றுவே, என்றும் தூதி ஏற்றுவே. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. துன்பம் அணுகா தூக்கி எடுத்தே, துன்பம் அணுகா தூக்கி எடுத்தே. தூயாயமையும் சேர்த்திரே, தூயாயமையும் சேர்த்திரே. தூய்மையாக்கி வைத்திரே, தூய்மையாக்கி வைத்திரே. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. மண்ணின் மயலில் மாண்ட என்னை, மண்ணின் மயலில் மாண்ட என்னை. கண்ணின் மணி போல் காத்திரே, கண்ணின் மணி போல் காத்திரே. அன்னை போல அனைத்திரே, அன்னை போல அனைத்திரே. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. பொல்லாங்கன் போசை எதிர்த்த போதும், பொல்லாங்கன் போசை எதிர்த்த போதும். தேவா எனக்காய் ஜெயித்திரே, தேவா எனக்காய் ஜெயித்திரே. வேண்டுதல்கள் செய்திரே, வேண்டுதல்கள் செய்திரே. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. கொந்தளிப்பாலே படகில் அலைகள், கொந்தளிப்பாலே படகில் அலைகள். குமரி எழுந்து ஆழ்கையில், குமரி எழுந்து ஆழ்கையில். கடலை அகற்றி மீட்டவா, கடலை அகற்றி மீட்டவா. நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா ஞானா என் மணவாளா. நீதம் ஸ்தோத்திரம்
செய்துவே தேவகுமாரா ஞானாய மணவாளா பாவத்தின் சாபம் யாவும் நீக்கி பாவத்தின் சாபம் யாவும் நீக்கி ரோகம் எல்லாம் ஏற்றவா ரோகம் எல்லாம் ஏற்றவா என்றென்றும் நான் போற்றுவேன் என்றென்றும் நான் போற்றுவேன் நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா மண்ணின் மயலில் மாண்ட என்னை மண்ணின் மயலில் மாண்ட என்னை கண்ணின் மணி போல் காத்திரே கண்ணின் மணி போல் காத்திரே அன்னை போல அணைத்திரே அன்னை போல அணைத்திரே நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா பொல்லாங்கன் போசை எதிர்த்த போதும் பொல்லாங்கன் போசை எதிர்த்த போதும் தேவா எனக்காய் ஜெயித்திரே தேவா எனக்காய் ஜெயித்திரே வேண்டுதல்கள் செய்திரே வேண்டுதல்கள் செய்திரே நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா கொந்தளி பாலே படகில் அலைகள் கொந்தளி பாலே படகில் அலைகள் குமரி எழுந்து ஆழ்த்தையில் குமரி எழுந்து ஆழ்த்தையில் கடலை அதட்டி மீட்டவா கடலை அதட்டி மீட்டவா நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா பாவத்தின் சாபம் யாவும் நீக்கி பாவத்தின் சாபம் யாவும் நீக்கி ரோகம் எல்லாம் ஏற்றவா ரோகம் எல்லாம் ஏற்றவா என்றென்றும் நான் போற்றுவேன் என்றென்றும் நான் போற்றுவேன் நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா கொந்தளி பாலே படகில் அலைகள் கொந்தளி பாலே படகில் அலைகள் குமரி எழுந்து ஆழ்த்தையில் குமரி எழுந்து ஆழ்த்தையில் கடலை அதட்டி மீட்டவா கடலை அதட்டி மீட்டவா நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா நீதம் ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாய மணவாளா
பாவத்தின் சாபம் யாவும் நீக்கி பாவத்தின் சாபம் யாவும் நீக்கி ரோகம் எல்லாம் ஏற்றவா ரோகம் எல்லாம் ஏற்றவா என்றென்றும் நான் போற்றுவேன் என்றென்றும் நான் போற்றுவேன் மிக ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாயன் மணவாளா மிக ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாயன் மணவாளா ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாயன் மணவாளா மிக ஸ்தோத்திரம் செய்துவேன் தேவகுமாரா ஞானாயன் மணவாளா. ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகழ்ந்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகழ்ந்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துர்மாக்கன் ஏதோவா ஏறிக்கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துர்மாக்கன் ஏதோவா ஏறிக்கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீதம் கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமாவியானாலும் சோர்ந்து போகும் நிலையிலெல்லாம். சரீரம் ஆத்துமாவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு. ஆமென். கிருபை. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
இன்னைக்கு எதுவுமே ஆதாயம் இல்லாம, எந்த ஒரு பலனும் இல்லாம எந்த காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். கரெக்டா? பேங்க்ல பணம் போட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ விலை கம்மியாக இருக்கிற நேரம் கோல்டு சேர்த்தா, கோல்டு வாங்கினா பின்னாடி யூஸ் ஆகும். ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் போது கோல்டு பாண்டில் போட்டால் அப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட், நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிற நமக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆண்டவர் பின்னாடி வந்தோன்னா என்ன கிடைக்கும்? இது என்னோட கேள்வி இல்லை. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 19வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். யார்கிட்ட கேட்டது? பேதுரு இயேசு கிட்ட கேட்டாரு. ஏன் கேட்டாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முந்தின வசனங்கள் நம்ம பார்ப்போமானால் 23:24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதை காட்டிலும் ஊசியோட காது, அந்த குட்டி ஓட்டையில ஒட்டகம் நுழையிறது எளிதாயிருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அதுல அர்த்தம் இல்லாம இருக்காது, காரணம் இல்லாம சும்மா சொல்ல மாட்டாரு. ஏன் சொன்னாரு அப்படின்னா 16 வசனத்துல இருந்து பாருங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன கேட்டான்? என்ன நன்மையை நான் செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு? நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும்னு கேட்கல, என்ன நன்மை செய்யணும். அந்த டோன் எப்படி தெரியுமா? நான் நிறைய செஞ்சுட்டேன், இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா, நான் வேற ஏதாவது செய்யணுமா அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். உனக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா நீ கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னாரு. அவன் எவ்வளோ பெருமையா வந்து கேட்கும் போது ஆண்டவர் பொறுமையா அவனுக்கு பதில் கொடுத்தார், கற்பனையை கைக்கொள் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். கற்பனைகளை கைக்கொள் சொல்லும்போது, சரி ஆண்டவரே நான் கைக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லல, ஆனா எவைகளை, அப்பனா நான் எல்லாமே செய்யறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கோங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அதுக்கு அவனோட பதில், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து செஞ்சிட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன குறைவு, என்கிட்ட என்ன குறை இருக்கு? அப்ப அவனோட பார்வையில அவன் பர்ஃபெக்ட், அவன் எல்லாம் சரிசா செய்யறான், அவன் கிட்ட குறையே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறன்ற மாதிரி அவன் பேசுறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்னா, அதற்கு இயேசு, நீ
பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இதுல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அவன் நான் எல்லாமே பர்ஃபெக்டா மாதிரி பேசினான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால், நீ பர்ஃபெக்டா இருக்க விரும்பினால், அப்ப அவன் பர்ஃபெக்ட் இல்ல, பர்ஃபெக்ட் இல்ல. நீ பர்ஃபெக்டா இருக்க விரும்பினால் என்ன செய்யணும்? உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இப்ப இதுவரை உனக்கு பொக்கிஷம் பூமியில இருக்கலாம், ஆனா பரலோகத்துல பொக்கிஷம் இல்ல. இந்த காரியத்தை செஞ்சுட்டு நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால அவனுக்கு என்ன ஆச்சு? துக்கமாச்சு. அவன் என்ன பண்ணான்? அங்க இருந்து கிளம்பி போயிட்டான், அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த ஐஸ்வர்யவான்களை 2 விதமா நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு சொன்னா, நித்திய வாழ்க்கையின் மீது பற்று வைத்த ஐஸ்வர்யவான்கள், உலக பொருள் மேல அல்ல. உலக பொருள் அநித்தியமானது. இந்த அநித்தியமான பொருட்கள் மேல் ஆசை வைக்கிற ஐஸ்வர்யவான்கள் வேற. நித்தியமான பொருட்கள் மீது ஆசை வைக்கிறவர்கள் தேவனையும் நித்திய ஜீவனையும் அடையும்படி நாடுகிற ஐஸ்வர்யவான்கள். பணக்காரர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் பணக்காரங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லல. அப்படின்னு பார்த்தா ஆபிரகாமும் யோபும் பணக்காரங்க தான். இதே வார்த்தைய ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லி இருந்தா, உன் ஆஸ்தியெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வான்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா நிச்சயமா அவங்க செஞ்சிருப்பாங்க, சந்தோஷமா செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த பணக்காரன் அவனுக்கு என்னன்னா, அவனோட ஆஸ்தி அவனுடைய பொருள் அவனுக்கு பெரிதா இருந்ததுனால ஆண்டவர் அவன் கிட்ட அப்படி சொல்லும் போது அவனுக்கு அது துக்கமா இருந்ததுனால அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுங்க. பத்தொன்பது 20 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அடுத்த முக்கியமான வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் இருதயம் என்பது நம்மளுடைய ஆசை வாஞ்சை. உலகத்திலே பொருள் சேர்த்து வைப்போம், ஆனால் இப்ப இருக்கிற நமக்கு தேவை, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது தேவன் தருவார். நமக்கு தேவைக்கு அதிகமாகவே தேவன் தருவார். ஆனா அது மீது நம்மளுடைய பற்று ஆசை இருக்கக்கூடாது, வாஞ்சை அது மீது இருக்கக்கூடாது. தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனுக்காக எல்லாத்தையும் துச்சமா நினைப்போம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஒரு வீடு பின்னாடி தான் இருந்தது. அவங்க திருமணத்துக்காக அவங்க வீட்டில் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போகிறதும் வரதுமா இருந்தாங்க. கல்யாண வீடுனாவே சொல்லலாம், பணம் இருக்கும், நகைகள்லாம் இருக்கும், தேவையான பொருட்கள்லாம் இருக்கும். இவங்க எல்லாமே ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ கொடுத்துட்டு போன 2 நாள் கழிச்சு இவங்க ஏதோ ஒரு விஷயமா போனாங்க. போயிட்டு ஊர்ல இருந்து நாங்கள் திரும்ப வந்துடுவோம், வர வரைக்கும் வீட்டை பார்த்துக்கோங்க, அவசர தேவை யாராவது வந்தாங்கன்னா மட்டும் சாவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சா, ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 6 மணி போல ஒரு வண்டி நின்னுச்சு அந்த வீட்டு முன்னாடி. வீட்டு முன்னாடி என்னட்டு பெரிய பீரோ ஒன்று இருந்திருக்கா. அப்போ அங்கே பக்கத்தில் பார்த்தா வீட்டில் பூட்டி இருக்கு. என்ன வீட்டில் யாரும் இல்லையானோன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களா, என்ன ஆச்சு, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க,
இல்லை பீரோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பீரோ வந்திருக்கு அப்படி. அப்படியா, பீரோவா? வீட்டில் கொடுக்க சொன்னாங்க. சரி கொடுத்துட்டு போங்க, சாவி தரேன் உள்ளே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாவி கொடுத்து உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு. உள்ளே வச்சு இவங்க பூட்டி சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஒரு 3 மணி போல திரும்ப அதே வண்டியை கொண்டு வந்து விட்டவன் சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு, நாங்கள் இடம் தெரியாமல் மாற்றி கொண்டு வந்து பீரோவை விட்டுட்டோம், இங்கே கிடையாது, வேறு அட்ரஸ்க்கு டெலிவர் பண்ணோம், இவர் கிடையாது, இவர் பேரில் இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு கொடுக்கணும், அதனால அந்த பீரோவை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் வரோம் அப்படின்னு. சரி வேறு வழி இல்லை, இவங்களும் என்ன பண்ணாங்க, திறந்து சாவி கொடுத்து அந்த பீரோவும் எடுத்து கொடுத்து அனுப்பியாச்சு. ஊர்ல இருந்து வந்தாங்க 2 நாள் கழிச்சு. வந்தா வீட்டில் அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்களோ ஒரு பொருள் இல்லை, பணம் இல்லை, அவங்க வச்சுருந்த நகை இல்லை, சில பாத்திரங்களெல்லாம் வச்சுருந்தாங்க அது இல்லை. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது தான் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இந்த பீரோ கதை வெளியே வந்தது. பீரோவை கொண்டு வந்து வச்சவன் பீரோக்குள்ள ஆளை வச்சு கொண்டு வந்து விட்டுட்டு நைட்டோட நைட்டாக அவன் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சு பீரோவில் உட்காரவும் அவன் அங்கேருந்து வந்து இந்த இதை எடுத்துட்டு போயாச்சு. ரொம்ப தந்திரமாக வேலை செய்வாங்க. இப்போ இங்கே பொருள் இருந்ததுன்னா பூச்சியும் போட்டும் திருடனும் வரதான் செய்வான். அதுக்காக சேர்த்து வைக்காதீங்கன்னு நான் சொல்ல. உங்களோட தேவைகளுக்கு என்னவோ அதுக்கு சேர்த்து வைக்கலாம். பிள்ளைகளுக்கு தேவையான ஜாக்கிரதையா இருக்கணும். பற்றுதல் அது மேல இருக்கக்கூடாது. பாயிண்ட் அதுதான். 21வது வசனம் பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இதுதான் மெயின். நம்மளுடைய பொக்கிஷம் உலகத்துல இருந்ததுன்னா நம்மளோட வாஞ்சை எல்லாம் அந்த உலகத்தின் மீது தான் இருக்கும். ஆனா பரலோகத்துல நம்மளுடைய பொக்கிஷம் இருக்குமானால் நம்மளுடைய வாஞ்சையும் நம்மளுடைய பற்றுதலும் அங்கேதான் இருக்கும். சரி, நம்ம இந்த 1 தீமோத்தேயு எக்ஸாம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் தீமோத்தேயுவை நல்லா சல்லடை போட்டு வாசிச்சிருப்பீங்கல்ல. தீமோத்தேயுல ஒன்று கொடுத்திருந்தது. எல்லாவற்றிற்கும் வேறா இருப்பது என்ன? எல்லா பாவத்திற்கும் வேறா இருப்பது என்ன? பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தரித்திரர்களையும் ஐஸ்வர்யவான்களையும் உருவாக்கினவர் ஆண்டவர், படைத்தவர் ஆண்டவர். அவர் சொல்ற காரியம் என்ன? ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கணும்னு தீமோத்தேயுவை கட்டளையிட சொல்லி பவுல் சொன்னது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17, 18, 19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஈர்மாப்பான சிந்தையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யம் பூமியில இருக்கிறது. இந்த செல்வம்ன்றது எங்க பாட்டி சொல்லுவாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. பாட்டி சொன்னாங்க, செல்வம் செல்வம் செல்வம்னுமா, ஒரு இடத்துல இருக்க மாட்டோம், நிலையா நாங்க இருக்க மாட்டோம், போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. செல்வம் செல்வம் சொல்லணும். அது மாதிரி அது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அழகா கொடுக்கிறாரு. ஒரு குறையும் இல்லை. ஏதாவது குறை இருக்கா? என்ன வேணுமோ அதை அத்தனையும் அழகா சாப்பிடணும். உடை இருக்கு, எல்லாமே இருக்கு, குறை எதுவும் இல்லை. அப்ப அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நன்மை செய்யவும்
நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் நல்ல காரியங்களை செய்வதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கணும். பணம் சேர்த்து வைக்கிறதுல இல்லை, தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும். அப்போ நம்மளுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே நம்மளுடைய இருதயமும் இருக்கும். நம்மளுடைய பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கணும். அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், பூமியில நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல நன்மை செய்யணும். கொடுக்கும்போது உதாரத்துவமாய் கொடுக்கணும். எதையும் யோசிக்க கூடாது, சந்தோஷமா சமாதானமா கொடுக்கணும். எல்லா நற்கிரியைகள் எல்லா விதத்திலும் நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். சரி, இப்போ பேதுரு என்ன சொன்னாரு ஆண்டவர்கிட்ட? எங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன? ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? மத்தேயு 19:28-29. அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவனேவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். ஃபுல் ரிவார்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களா ஜீவிப்பது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களோட சாட்சியோ இல்லை பிலிவர்ஸோட சாட்சியோ பார்த்தோன்னா, பெரிய பெரிய வேலையில் இருந்தவங்க, அவங்க சின்ன வயசுல இருந்தே நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் பேங்க் ஆஃபீஸர் ஆகணும்னு அப்படி எண்ணத்தோடு அவங்க வேலை படித்து வேலைக்கு வந்தவங்க, ஆண்டவர்க்காக அதை துச்சோன்னு நினச்சி வந்தவங்க இருக்குமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அப்போ நமக்கு என்ன தேவை? தீமோத்தேயுல சொல்லியிருக்க 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 6வது வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனது, போதும் என்கிற மனது, அந்த சாட்டிஸ்பாக்சன். இந்த இது கேள்வி நான் மத்தேயு எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது தான், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கேள்வி எனக்கும் மண்டையில் ஓடிச்சு. அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு பதில் ஒன்று கொடுத்தாரு. 12வது வசனம். நானும் அந்த வசனம் மத்தேயுல எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் அப்படி உட்காந்து என்ன பண்ணேன், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாரு, நிறைவான பலன் கிடைக்கும். நிறைவான பலன். நிறைவான பலன் அப்படின்னும் போது ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இது யார்கிட்ட சொன்னா? போவாஸ் ரூத் கிட்ட. ஏன் ரூத் கிட்ட போவாஸ் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, ரூத் மோவாபிய பெண் பிள்ளை, நவோமியோட மருமகள். நவோமியும் அவளுடைய கணவனும் மோவாப் தேசத்துல இருக்கும்போது அங்க இருந்த மோவாப் பெண் பிள்ளைகளை தன்னுடைய மகனுக்கு கொண்டாள். ஆனா என்ன நடந்தது? நவோமியோட கணவனும் நவோமியோட 2 பையன்களும் இறந்து போனாங்க. நவோமியும் அவளோட 2 மருமகள் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த 2 மருமகளை பார்த்துட்டு இவ தன்னுடைய தேசத்துக்கு வரலாம் அப்படின்னு, ஏன்னா தன்னுடைய தேசத்துல பஞ்சம் இல்லை, தேவன் தன்னுடைய தேசத்தை சந்தித்தார் அப்படின்னு தெரிஞ்சது நிமித்தம் தன்னுடைய தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு அவ புறப்படும் போது 2 மருமகளும் நானும் உங்களோட வருவேன். ஒருத்தி பேர் ஒர்பால், இன்னொருத்தி பேர் ரூத்.
அப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தூரம் வந்தோடனே தன்னுடைய மருமகிட்ட சொன்னாங்களா, நீங்க திரும்பி போங்க, எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பையன் இல்லை, இனியும் நான் வாழ்க்கப்பட்டு ஒரே ராத்திரியை பெற்று உங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்க வளர்ற வரைக்கும் உங்களால காத்து இருக்க முடியாது, உங்களோட வாலிபம் வீணா போகும், நீங்க போங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னு. அப்போ ஓர்பால் சத்தமிட்டு அழுது என்ன பண்ணாலாம், போயாச்சு. ஆனா ரூத் மட்டும் என்ன பண்ணாலா, நான் போக மாட்டேன், என்னை போகணும்னு மறுபடியும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் அவங்க கூட தான் வருவேன், உங்களுடைய தேசம் என்னுடையது, உங்களுடைய மக்கள் என்னுடைய மக்கள், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்கள் தேவன் என் தேவன், மரணம் மட்டும்தான் உங்களையும் என்னையும் பிரிக்கும், மற்றபடி நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வந்தாங்க. இந்த விஷயம் போவாஸோட தோட்டத்தில் அவங்க அந்த இதில் பயிர் அந்த இது எடுக்கும் போது அவருக்கு அவருடைய ஊழியக்காரன் மூலமாக கேள்விப்பட்டதினால அவர் இந்த வாழ்த்துதல்ல சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் அதே மாதிரி சொந்தம் வேண்டாம், என் ஜனம் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதுன்னு வந்திருக்கீங்க, என் ஜாதி ஜனம் வேண்டாம், என் சொத்து சுகம் வேணாம், எனக்கு என் ஆண்டவர் போதுன்னு எத்தனை பேர் வந்தீங்க. அவர் உங்களுக்கு சொல்கிறார், நிறைவான பலன் உனக்கு தருவேன், நிறைவான பலன் உனக்கு நான் தருவேன். அந்த நிறைவு மன நிறைவு. அந்த மன நிறைவு எப்போ கிடைக்கும்? மன நிறைவுன்னும் போது சந்தோஷமும் சமாதானமும் நிறைவா இருக்கும், தேவை இருக்காது, பிரச்சனை பாடுகள் வந்தாலும் ஒன்றும் பண்ணாது, மன நிறைவு. ஏன்னா இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்திருக்கிறோம், எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாது, பாதுகாப்பு நிச்சயம் உண்டு, தேவைகள் சந்திக்கப்படும். உங்க தேவைகள் என்ன? உங்களுடைய தேவைகள் என்ன? தேவன் அறிவார், பல மடங்காய் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு கேட்டா, பிலிப்பியருக்கு வாங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன், நல்லா கவனிச்சுக்கோங்க, தம்முடைய அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்க ஐஸ்வர்யம் என் ஐஸ்வர்யம் கிடையாது, அவர் மகா சம்பூரணர், கேட்கிறவருக்கு கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இன்னைக்கு மனுஷன் இங்க கொடுத்துட்டு நாளைக்கு பின்னாடி போய் நாங்க கொடுத்தோன்னுவான், வச்சுட்டு இல்லைன்னுவான். ஆனா அவர்கிட்ட அந்த வார்த்தையே கிடையாது. உன் தேவையை நான் அறிவேன் என்று சொல்கிறார். கலங்காதே, திகையாதே, உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். எதை குறித்தும் கலங்காதே. உம்மை நம்பினேனே, நான் வெட்கப்பட்டு போனேனே என்று திகையாதே, உன்னை நான் கைவிடவில்லை என்று சொல்கிறார். கர்த்தர் நல்லவர், வாக்கில் பெரியவர், அவர் உண்மை உள்ளவர். இப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம், உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அவர் சாட்சியா வேற யாரையும் வைக்கல, அவர் தான். எவ்வளவு வேணும் போய் உரையாத என் தேவன் சொல்கிற வார்த்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு வந்தாமே எனக்கு என்ன கிடைக்கும் கேட்பீங்களா? என்ன கிடைக்கும் கேட்பீங்களா? இல்ல. ஏன்? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். எது சிறந்ததுன்னு தெரியும், எது சிறந்ததுன்னு அவருக்கு தெரியும். இன்னும் ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணாரா, தன் வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கவும் இல்லாத பிள்ளைங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அது கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சுட்டு வெளியே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, வா உனக்கு ஸ்வீட் தரேன், நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு. அங்கே அழகழகா ஜாடியில் ஸ்வீட்ஸ் இருந்தது. எல்லா குழந்தையும் வந்துதான் லைனாக நிற்க வச்சு ஒவ்வொன்றா அடுக்க சொன்னான்.
அது உள்ள போய் கையை உள்ள விட்டு எடுத்துட்டு போச்சான். கடைசியா ஒரு குழந்தை வந்தாளா, அவன் வந்து என்ன பண்ணாளா, அவன் மடியை இப்படி பிடிச்சாலாம், துணியை தூக்கி இப்படி பிடிச்சாலாம். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏம்மா நீ தான் எடுத்துக்கோன்னு சொன்ன, நீ ஏன் இது மாதிரி கேட்குற அப்படின்னு. அப்போ அவ சொன்னாலாம், அங்கிள் நானா கேட்டா நானா எடுத்தேன்னா என் கை குட்டி கை 4 5 தான் வரும். ஆனால் நீங்கள் கொடுத்தா என்னோட மடி ஃபுல்லாக நிறைவாக இருக்கும். அவருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். உடனே அதில் இருக்கிறத ஃபுல்லாக அவளோட மடியில் எம்டி பண்ணி அனுப்பினாரா. இப்போ ஆண்டவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டாம், நீங்கள் தாங்கப்பா அப்படி அவர் தருவாரு. தேவைகள் சந்திக்கப்படும், இல்லாமை ஒழிந்து போகும். இல்லாமை அப்படின்னு சொல்லும்போது இல்லாதவைகளை இருக்கிறவராய் அழைக்கிறவர் நம்முடைய தேவன். வானமும் பூமியும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானமும் பூமியும் ஒண்ணுமே இல்லை, வார்த்தையில சிருஷ்டித்தார். அவர் சொன்னாகும், அவர் வார்த்தை ஒரு வார்த்தை. நான் உனக்கு தரேன்னு சொன்னா நிச்சயமா தருவாரு. உங்களோட மடி நிறைவா இருக்கும், சமாதான சந்தோஷம் மனதில் நிறைவா இருக்கும். நிறைவான பலனை தருகிற தேவனுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.